தொடர்ந்து 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக மீண்டும் உயர்வு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் ஒரு காசுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 78 காசுகளுக்கும் விற்பனை. நீட் தாள் கசிவில் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு சிதறும் நிலையில் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி இதுவரை சைலண்ட் மோடில் இருப்பது ஏன் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவு குறித்து பேசக்கூடாது என மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்துவிட்டதா என்றும் விமர்சனம். டெண்டர் சமர்ப்பிக்கும் நிறுவனங்களிடமிருந்து கள ஆய்வு உபகரணங்கள் சான்று பெற தேவையில்லை. முன்வைப்பு தொகை, பாதுகாப்பு தொகை உள்ளிட்ட டெண்டர் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இனி ஆன்லைனிலேயே நடைபெறும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி. முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பு. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி. உள்ளூர் பண்டிகை, பொது விடுமுறை, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளித்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மரகதம், குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா. தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை வழங்கினர். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தனர். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். தாவேகாவில் இணைந்த ராஜினாமா எம்எல்ஏக்களுக்கு உடனடியாக வழங்கப்பட்ட உறுப்பினர் அட்டை. மரகதம், குமரவேல், சத்யபாமா உள்ளிட்டோருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வாழ்த்து. மதுராந்தக, மரகதம், குமரவேல் உள்ளிட்ட 3 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. விதிகளுக்கு உட்பட்டு 3 பேரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு எடுக்கப்பட்டதால் அதிமுகவில் இருந்து விலகினோம். சுயமரியாதை, தொகுதி மக்கள் நலனை எண்ணி முடிவு எடுத்ததாகவும் மரகதம், குமரவேல் விளக்கம். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள தாவேக முயற்சிப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. சோஃபாவுடன் சென்று புஷ்பா படபாணியில் அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு பெற்றது நேர்மையான அரசியல்வாதியின் செயலா எனவும் கேள்வி. தலைமை மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் குதிரை பேர கலாச்சார அரசியலை தாவேக அறிமுகப்படுத்தி வருவதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி. தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சாடல். தாவேகாவில் குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்கிறது எனவும் குற்றச்சாட்டு. ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் ஆகியோர் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தது குதிரை பேரமா இல்லையா? தாவேகாவில் குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டிய மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி.
எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் இணைந்து வரும் தேர்தல்களை சந்திப்பார்கள். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆரூடம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தாவேகாவில் இணைந்தது மக்கள் தீர்ப்புக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான ஒன்று. 3 பேரும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய எவ்வளவு பணம் கொடுத்தார் என தெரியவில்லை. இன்னும் இந்த ஆட்சியில் பல வேடிக்கைகளை பார்க்கலாம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். குதிரை பேரத்தை விட திமுக அதிமுக இருவரும் இணைந்து ஆட்சி அமைப்பது என்று சிந்தித்ததே தவறு இல்லை. அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி. இதனை பொறுத்துக்கொள்ள இயலாத ஜெயலலிதாவின் விசுவாசிகள் தாவேகாவில் இணைந்திருப்பதாக பேட்டி. சி.வி. சண்முகம் அணியிலிருந்து வெளியேறிய அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் இபிஎஸ்க்கு ஆதரவு. வரும் காலத்தில் 5 பேரும் இபிஎஸ் தலைமையில் செயல்படுவதாக கூறி சபாநாயகரை சந்தித்து கடிதம் வழங்கியதாக பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களின் பலம் 27ஆக அதிகரிப்பு. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களின் பலம் 17ஆக குறைந்தது. டெல்லியில் இன்று நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டத்தில் காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை குறித்து விவாதிக்க வாய்ப்பு. மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவிற்கு தடை கோரிய மறுசீராய்வு மனு தள்ளுபடியான சூழலில் முதலமைச்சர் ஆலோசனை. மேகதாது விவகாரத்தில் சட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுத்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்துக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதுடன் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டவும் தமிழக அரசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு. சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமை செயலர், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அதிரடி. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார்? இது தமிழ்நாடா, உத்தரப்பிரதேசமா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அடுக்கடுக்கான கேள்வி. தென்காசி மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 18 கல் குவாரிகள் தற்காலிகமாக மூட வேண்டும். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டி.கே. பிரபு அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண், காவல்துறை நிர்வாக ஏடிஜிபியாக மகேஸ்வர் தயாள் மற்றும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக அன்பு நியமனம். கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின் தடையால் பொதுமக்கள் கடும் அவதி. மணத்தட்டை, சுங்ககேட், கடம்பர் கோயில், பஜனை மடம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின் தடைகள் ஏற்பட்டதால் குழந்தைகள் உட்பட பலர் கடும் சிரமம். சங்கராபுரம் அருகே செம்பரம்பட்டு கிராமத்தில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக மின்சாரம் துண்டிப்பு. உடனடியாக மின் விநியோகம் செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சனாதனத்தை எதிர்த்து திருச்சியில் மக்கள் கலை இலக்கிய கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சி. போலீசார் முன்னிலையில் இந்து முன்னணியினர், மக்கள் கலை இலக்கியத்தினர் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நெய்வேலி என்எல்சி நிறுவன சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் ராட்சத இயந்திரத்தில் தீ விபத்து. புகைமூட்டத்தில் சிக்கிய 3 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயில் காரணமாக தேதி மாற்றப்பட வாய்ப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் இளநிலை பட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடக்கம். விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக வரும் ஜூன் 1ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. பக்ரீத், சுப முகூர்த்தம் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டு இன்று முதல் 5 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சுமார் 3000 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வேலூர், திருத்தணி, சென்னை, மீனம்பாக்கம் உள்ளிட்ட 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 108.14 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் கள்ளிப்பட்டி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருது. மறைந்த பழங்குடியின ஓவியர் கிட்னா கிருஷ்ணனுக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றுக் கொண்டார் அவரது மனைவி. மறைந்த நடிகர் தர்மேந்திர தியோலுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார் அவரது மனைவி ஹேமமாலினி. விளையாட்டு பிரிவுக்கான பத்மஸ்ரீ விருதை பெற்றுக் கொண்டார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே, எழுத்தாளர் சிவசங்கரி, IPS அதிகாரி விஜயகுமார் உள்ளிட்டோருக்கு பத்ம விருது. டாக்டர் R ஸ்ரீதர், ஓதுவார் கலைஞர் N சுவாமிநாதன், சிலம்ப கலைஞர் பழனிவேல் உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. டெல்லியில் இன்று நடைபெறுகிறது குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு. இந்தோ பசிபிக் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான இந்த மாநாட்டில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க் பகுதியில் ரோப் கார் கேபிள் பழுதால் சுற்றுலா பயணிகள் பாதிப்பு. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அனைவரையும் பத்திரமாக மீட்ட ராணுவ வீரர்கள். தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றார் தமிழக வீராங்கனை வித்யா ராம்ராஜ். 56.61 வினாடிகளில் இலக்கை கடந்து தங்கப் பதக்கத்தை தனக்கு உரிதாக்கி அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் குவாலிஃபயர் 1 சுற்றில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ். வெற்றி பெற்று வாகை சூடும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. $9.5 கோடி பரிசுத் தொகைக்கான சிங்கப்பூர் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி இன்று தொடக்கம். ஆண்கள் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் சீன வீரர் லூ குயாங் சூவை எதிர்கொள்கிறார் இந்திய வீரர் லக்ஷ்யா சென். புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே பிரசித்தி பெற்ற கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆண்கள் ஒரு தேரும் பெண்கள் ஒரு தேரும் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திரைப்பட நடிகையும் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சருமான ரோஜா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம். சிவாச்சாரியார் மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கி கௌரவம். ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இமானுவேல் பேராலயத்தின் 83வது ஆண்டு விழாவில் அசன்ன விருந்தளித்த பிரபல நடிகர் இமான் அண்ணாச்சி. 1000 கிலோ அரிசி, 500 கிலோ காய்கறிகளை கொண்டு தயாரான பிரம்மாண்ட விருந்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உணவருந்தினர்.